When you see me, you better run. Rack City, bitch. Rack City. Hi guys, நான் தான் Austrian pilot. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னை கிளம்புறேன் ஒரு பிஸ்னஸ் ஒர்க்காகவே. ஸோ வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஒரு பேக் ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் எடுத்துகிட்டு நான் சென்னை கிளம்புவேன். வண்டியில் வேறு சுத்தமாக காற்று இல்லை. முதலாச்சும் ஒரு 24 hours ஆகுது நிற்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கூட 2 hours மேக்ஸிமம் நிற்குது காற்று அடித்தா. ஏன்னா டயர் வந்து சுத்தமாக ஃபுல்லாக போயிடுச்சு வேறு. புது டயர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் போடுவேன். சரிங்களா, இப்போதைக்கு வந்து சைக்கிளில் தான் போகிறேன். ஸோ சைக்கிளில் போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த டயர் காட்டுறேன். ரிட்டன் வந்துட்டு வீட்டுக்கு சைக்கிள் பேக் எடுத்துகிட்டு வந்து டயரை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காற்று அடிச்சு 2 hours சென்னைக்கு போயிடுவேன். அங்கே போயிட்டு என் ஒர்க்கில் முடிச்சுட்டு நான் போகும்போது நான் விளாக் பண்ண மாட்டேன். ஏன்னா பேக்ட்ரி போகும்போது விளாக் பண்ண முக்கியம் இருக்கும். சரி ரிட்டன் வரும்போது நைட் விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நான் ரிட்டன் வரும்போது உங்களுக்கு நைட் விளாக் பண்ணுறேன். அதுவும் நான் திருப்பி காற்று அடிச்சு எடுத்துகிட்டு வரணும். சென்னைக்கு வந்து போயிடுச்சுன்னா திருப்பி இறங்கிடும். காலிலேருந்து நைட் வரைக்கும் இருந்தோம்னா கண்டிப்பாக இறங்கிடும். ஸோ வரும்போது நான் ரிட்டன் காற்று அடிச்சுட்டு கொஞ்சம் வேகமாக தான் வருவேன் நான். ஏன்னா 2 hour தான் காற்று நிற்கும். அதுவும் போகிற வழியிலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் வேகமாக ஓட்டிகிட்டு வருவேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு பேக் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஓகே, ஒரு பெரிய வண்டியில் உங்களை நான் சந்திக்கிறேன். வண்டிய விடும்போது கொடுத்தா போதும். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா என்ன? பெட்ரோல் ப்ரைஸ் வேறு இருந்ததுனால ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட சைக்கிளில் போக வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக நான் சென்னை கிளம்ப போகிறேன். காற்றடிச்சிட்டு பாருங்கள், காட்டுறேன் டயரை. டயர் தெரியுதா? ஆக்சுவலாக முன்னாச்சு கொஞ்சமாச்சு இருக்கும் அழுத்துனா, இப்போ உள்ளே ஃபுல்லாக போகுது பாருங்கள். 2 hours கூட இதுக்கு மேலே காற்று நிற்க மாட்டேங்குது. முன்னாச்சு 24 hours நிற்கும். இப்போ சுத்தமாக நிற்கிறது இல்லை. சரிங்களா, 2 hour தான் நிற்குது. ஸோ நான் போகும்போது வ்ளாக் பண்ண மாட்டேன். நைட் ரிட்டர்ன் வரும்போது நான் வ்ளாக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கையெல்லாம் ஓகே. see you at night today. bye bye.
போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோடி உண்டுன்னு போயிடுறது. சாரி கைஸ், இன்டரப்ட் பண்ணதுக்காக. நீங்கள் இன்ட்ரெஸ்டாக வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ என்னதுன்னா ஒரு 1 செகண்ட் இருங்க. இப்போ என்னதுன்னா இப்போ ஒரு V3 என்னை க்ராஸ் பண்ணி போயிருக்கோம். ப்ளஸ் என் பின்னாடியே வந்து ஒரு டியூக் 200 BS6 வந்துட்டு இருந்துச்சு. BS6 டியூக் வந்து கொஞ்சம் நான் கேமராவை பார்த்துட்டு என் கூட ஸ்லோவாக தான் வந்துட்டு இருந்தான். பட் சடனாக வந்து அந்த V3 வந்து என்னை க்ராஸ் பண்ணி போயிட்டான். ஆக்சுவலாக நான் என்னோட லிமிட்டில் தான் வந்துட்டு இருந்தேன். ஏன்னா என் டயரும் சரியில்லை. ஸோ நான் 80, 90 அப்புறமா 80க்கு மேலே நான் க்ராஸ் பண்ணலை. ஓகே, டிராஃபிக்கு ப்ளஸ் டயர் வேறு, அப்பப்போ பெண்டு போட முடியாது, கட் பண்ண முடியாதுன்னு போயிட்டு இருந்தேன். R5 V3 வேகமாக பறக்க ரொம்ப வேகமாக க்ராஸ் பண்ணாங்க. எனக்கு தோணிட்டு இந்த நம்மளும் வேகமாக போகலான்னு சொல்லி கொஞ்சம் புஷ் பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் மைண்டில் ஃபிக்ஸ் தோணுச்சு, இல்லை நம்ம டயர் போயிடுச்சு, நம்ம புஷ் பண்ணோன்னா நம்மளோட டயர் தான் பாதிக்கும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி யாருன்னா ப்ரோவோக் பண்ணாங்கன்னா, இதுமாதிரி உங்களை வேகமாக க்ராஸ் பண்ணாங்கன்னா உங்களோட லிமிட் என்னவோ அது வரைக்கும் ஓட்டுங்க. அதுக்கு மேலே க்ராஸ் பண்ணி ஓட்டாதீங்க. அவன் ஏறுறான்னு சொல்லிட்டு நீங்களும் ஏறுவீங்க. பட் என்னென்னா நான் வந்து இப்போது என்னோடய ஸ்பீடாக நான் தான் போயிட்டுருக்கேன். பட் என்னோட மைண்டில் என்ன இருக்கும்னா, என் வண்டி என்ன கண்ட்ரோல் பண்ணணும், எதிரில் எதனா வந்துச்சுன்னா நம்ம பிரேக் அடிக்கணும் அப்படின்னு தோணிட்டு இருக்கோம். பட் இன்னொருத்தவங்க உங்களோட வேகமாக க்ராஸ் பண்ணி போகும்போது நீங்கள் அவங்கள தான் தாண்டணும்னு நினைப்பீங்களே தவிர, அவனை பீட் பண்ணணும்னு தான் நினைப்பீங்களே தவிர, உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கா. டப்புன்னு வந்துட்டாங்கன்னா இடிச்சிருவீங்க, அவ்வளோதான். அவங்க ஆக்சிடென்ட் அப்படி தான் ஆகுறது. ஸோ நீங்கள் உங்களோட லிமிட்டோட ஓட்டுங்க. உங்களோட கண்ட்ரோல் மீறி நீங்கள் போகவே கூடாது. நான் நினச்சிருந்தேன் இப்போ அவனை நான் பீட் பண்ணியிருக்க முடியும். எனக்கு ஏன் இந்த வண்டி என்னால் ஈஸியாக அசால்ட்டாக பீட் பண்ண முடியாது. ஏன்னா BS3 வந்து இருந்தாலும் என் டயரு வந்து என்னை இன்றைக்கி மொக்க பண்ணிடுச்சு. அதுக்குன்னு உங்களை நான் யாரை பார்த்தாலும் ஏறுங்க, டயர் நல்லா தான் ஏறுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களோட லிமிட்டில் இருங்க நீங்கள் எப்பவுமே, ஓகேங்களா? ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன்.